சக்தி பொன்னிக்கு சுளுக்கு எடுத்துட்டு இருக்காரு. எண்ணெயெல்லாம் வச்சு கயிறெல்லாம் கட்டி, நான் சொல்லும்போது தான் நீங்க இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. சரி பொன்னி, கரெக்ட்டா நான் பண்ணிடுவேன். சரியா? நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. அதே மாரி கயிறு இழுக்கிறாரு. இப்ப பரவாயில்லையா? உனக்கு சுளுக்கு போயிடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பரவாயில்ல. என்னவோ சொன்ன எனக்கு செய்ய முடியாதுன்னு. எல்லாமே சூப்பரா பண்ணுவேன் பொன்னி. என்னை பத்தி நீ என்ன நெனச்ச? வேற லெவல்ல பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிட்டு இருக்காங்க. சக்தி ரூம்ல வந்து தேடுறாரு. எங்க போனாங்க பொன்னிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்ப குளிச்சுட்டு வராங்க. எங்க போனீங்க? இப்பதான் குளிச்சுட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. சரி, தலைக்கா குளிச்சுங்க, என்ன இவ்ளோ ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆமா சக்தி, எனக்கு கை சரியில்லைல, என்னால அழுத்தி துடைக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா? சரி, இப்படியே நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சளி பிடிச்சுக்கும், கோல்ட் ஆயிடும். வேண்டாம், நீங்க இருங்க, உட்காருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சொல்றாரு. போயிட்டு டவல் கொண்டு வராரு. குடுங்க நான் துடைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐய்யய்யோ! வேணாம் சக்தி, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. அமைதியா இருங்க பொன்னி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தல தானே, நான் துவட்டி விடுறேன். இவ்ளோ ஈரமா இருந்தா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கட்டி நல்லா தலையெல்லாம் துடைக்கிறாரு. அப்படியே ரசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா யோசிக்கிறாங்க பொன்னி. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ரொமான்ஸா அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்குள்ள இருங்க பொன்னி, தலை பார்த்தா சரியா காயற மாதிரி தெரியல. இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையர் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு ஆன் பண்ணிட்டு ஹேர் ட்ரை பண்ணி சூப்பரா ட்ரை பண்றாரு. பரவாயில்ல. இப்போ ஓகேவா? நல்லா காய்ஞ்சிருச்சா பொன்னி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பரவாயில்ல சக்தி, போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. போதுமா? இல்ல இன்னும் சாம்பிராணி புகைலாம் போடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. வேணாம், வேணாம். என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போதும்ன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. அதுக்காக இல்ல பொன்னி, எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல. உனக்கு கை சரியில்லன்னா எல்லாமே கரெக்ட்டா பண்ணணும். எனக்கு நீ எவ்வளோ பண்ண, என்னை எப்படி பார்த்து பார்த்து செஞ்ச. எனக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா, அந்த மாரி தான் பொன்னி நீயும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வந்து செய்றீங்க. எனக்கு அதுவே ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வேலை செய்ய போயிட்டாரு. அப்போ அப்படியே கற்பனை பண்ணி யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. சக்திய நினைச்சு சந்தோஷப்படுறாங்க.